இப்போ தான் பையனுக்கு எடுப்பாக இருக்குது. கீழே இந்த சந்தனத்துக்கு ஓம் சாமியே, ஓம் சாமியே, ஓம் என்ன பார்க்குதுனாக்கா ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்குது. கத்திரிக்காயும் துவரக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சிடலாம். உரிப்பிடு நெத்தியும் ஏன் சமையல் எல்லாம் சூப்பராக செஞ்சாச்சுங்க. நம்ம துவரக்கொட்டை குழம்பு சொல்ல அந்த புக்கு போர் வச்சுருக்கிறேன், அதில் ஏதாவது படிச்சுப்பாரு, சாமி பாட்டு பாடிப்பார். அப்போ தான் பக்கோடா அப்படியே பொல பொலன்னு வரும். வித்யாலட்சுமி, வித்யா சரஸ்வதி, அந்த வித்தை என்று சொல்லக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். சேலம் போயிட்டு வந்தாச்சுங்க. வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. சாமி ரூம் மட்டும் நானே வந்து சுத்தம் பண்ணிட்டேன். வீட்டில் ரூமில் இருந்த சாமி எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்து பாருங்கள், கொஞ்ச நேரம் நாமளே தயாரித்த அந்த எலுமிச்சப்பழ லிக்விடில் வந்து ஊற வச்சுட்டேன். விகாஸ் தம்பி, நீங்கள் கைவலி எடுத்துக்கோ, நீங்கள் கழுவுனா நானே கழுவி தரங்கம்மான்னு சொல்லிட்டு அவரே இப்போ கழுவிட்டுருக்காரு. சாமி சாமானம் கழுவுறதுக்குன்னே ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். அது போட்டு நீட்டாக அப்படியே தேய்ச்சி கழுவணுமா சுத்தம் ஆயிரும். பாருங்கள், ஒன்றுனா கழுவி எடுத்து வச்சுட்டுருக்கிறாரு. அவ்வளோதான். இப்போ நைட்டே வந்து நாங்கள் சாமிக்கெல்லாம் போட்டுலாம் வச்சுட்டு நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போய் விகாஸுக்கு மாலை போட்டுட்டு வந்துடலாம். நம்ம மேச்சர்லேயும் வந்து ஐயப்பன் கோவில் இருக்குது, அங்கேயும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் மாலை போட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு மட்டும் சந்தனம் குங்குமம் வச்சோமா ரெடி. இப்போ ஓகே. இப்போ வந்ததுக்கப்புறம் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மக்காச்சோளத்தில் வந்து உப்புமா கலர் இருக்கேன். உப்புமானாலே நல்ல இது இல்லை, மக்காச்சோளத்தில் உப்புமாவா? ஏய், அப்படிலாம் இல்லை. உப்புமா நல்லா, மக்காச்சோளத்தில் உப்புமா நல்லா தான் இருக்குது. இப்போ மக்காச்சோளத்தில் செஞ்ச உப்புமா நல்லாயிருக்கும். இன்னைக்கு விகாஸ் தம்பி சாப்பிட்டு சொல்லுவான். நைட் டிஃபன் அதுவும் சட்னியும், அவ்வளோதான். உண்மையாலும் பழப்பழம் தான் ஆயிடுச்சு. அது கொஞ்ச நேரம் ஊற வச்சது தாங்க. எல்லா சாமியுமே நல்லா பழப்பழம் ஆயிட்டாங்க. வேறு பெருசாலாம் ஒன்றும் நாங்கள் தேய்ச்சி கஷ்டம்லாம் பண்ணல. கொஞ்ச நேரம் ஊற வச்ச எலுமிச்சப்பழம் உப்பு போட்டு அரைப்போம் இல்லைங்களா நாங்கள், அதுதான் அரைச்சி நாங்கள் எப்பவும் பாக்ஸில் வச்சுக்குவோம். பித்தளை சாமானத்தை எல்லாம் எப்போவுமே அது போட்டு தான் விளக்குவோம். நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. அவன் நல்லா ப்ரஷ் போட்டு கழுவுறான். சும்மா தான் எடுத்து சோப் போட்டு அப்படியே கழுவி எடுத்து வைக்கிறான். நீட்டாயிருச்சு. அது எதுனால கழுவுறதுன்னா இந்த பொட்டு வச்ச இடம் மட்டும் கொஞ்சம் கருப்பா இருக்குது. அது மட்டும் பச்சை கலர்ல இருக்குது. நல்லா நீட்டாயிருச்சு, அதே சுத்தமா இருக்குது. ஆமா, சூப்பர். நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. யாருமா கட்டையை எடுத்துட்டு தேய்ச்சி கொடுக்குறேன் சொன்னேன். போதுங்க, நான் இருக்கிறத சும்மா ரவுடு தேய்ச்சி வச்சின்னா போதும். அங்க இவ்வளோ பெருசாங்க வைப்பாங்க. நெத்தியில் அழகா சின்னதாக வச்சு பொட்டு வச்சு சாமி மாலை போடும் போது அப்படி பெருசாக தான் வச்சுட்டு போகணும். அதான் சின்னதாக வச்சுக்கணும். பாரு, இன்னும் இந்த புருவத்துக்கிட்டலாம் வைக்கவே இல்லை பாருங்க. உனக்கு எங்க இன்னும் கொஞ்சம் இன்னொரு லைன் வைங்க. இல்லையா? இப்போதான் பையனுக்கு எடுப்பாக இருக்குது. கீழே இந்த சந்தனத்துக்கு இதில் குங்குமத்தை வச்சுடுங்க. நாங்கள் எனக்கும் வச்சுடுங்க. சாமியே சரணமையப்பா சொல்டா. சரணமையப்பா. விகாஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டாரு. இன்றைக்கி வந்து காலையில் நேரமாக எழுந்திரிச்சிட்டார். 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. பாருங்கள், நல்லா வெளிச்சமாக இருக்குது. 6 மணி ஆயிடுச்சு. இப்போ 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டாரு. அவ்வளோதான். இதுக்கு மேலே போயிட்டு நம்ம மேச்சேரியில் இருக்கிற கோவிலில் போய் மாலை போட்டுட்டு வர போகிறாங்க. அப்பாவும் பையனும் போய். அவர் போடலை, விகாஸ் தம்பி தான் போடுறாரு. எப்படா கதவு திறப்பாங்க ஒடியாரலானே இருக்கிறான வெள்ளையன். எங்கடா கருவாயன்? எப்போ உள்ள விட்டீங்க? இப்போ திறந்த வேகத்தில் உள்ள வந்து பண்ணியிருப்பானா? இதுக்கு தான் அவங்க 2 பேர்த்தையும் வெளியில் அமுச்சு விட்றது, கேட்டுக்கு வெளியில். இங்கே பாருங்களேன், திறந்த வேகத்துக்கு சோபா ஃபுல்லாக ஏறி
என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள். இன்றைக்கி இது எல்லாத்தையும் சோப் போட்டு கழுவணும். சேட்டை பண்ணி வச்சுக்கிறானுங்க. சரி தம்பி. இன்னும் ஐநாருக்காக வெயிட்டிங். மழை தூருது. நியூஸ் சேனல் பார்க்குறோம். என்ன சேனல் பார்க்குற? நியூஸ். பக்காவாக ரெடி ஆகிட்டோம். விகாஸ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. மாலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். கரெக்டாக ஓம் சாமியே, ஓம் சாமியே, ஓம் சாமியே, ஓம் சாமியே, ஓம் சாமியே. ஓம் சாமியே, ஓம் சாமியே. சரியான மழை பெய்யுது போங்க. அப்படிதான் சாமி மாலை போட்டு வந்து என்ன பார்க்குதுனாக்கா ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்குது பாருங்களேன். காலை செய்தி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி உட்காந்து பார்க்குறாங்களா? மழை பெஞ்சா மட்டும்தான் இப்படி உட்காந்து பார்க்குறாங்க. ஏண்டா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு. மணி 7:15 ஆச்சு. என்னங்கிறாங்க, சேலத்தில் இருக்கிறா கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி மழை பெய்யல போல இருக்குதுமா, இன்னும் எப்பமா லீவ் விடுவாங்க சேலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சேலம் லீவ் விட்டாங்க. அங்கே போட்டா சேலம் போறா 10 மணி வரைக்கும் மழை தான் போட்டுருக்காங்களா? அப்போ லீவ் விட்டுருவாங்க, கவலைப்படாத. இன்னைக்கு நம்ம கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி மழை பெய்யலடா. மழை பெஞ்சிச்சுன்னா தான் அவர் லீவ் விடுவார். பார்க்கலாம். சரி வா, உனக்கு பூரி சுட்டு வந்து சாப்பிடுவா. சாமி வாங்க சாமி, நான் வர மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. சாமி வாங்க சாமி, சாப்பிடு வாங்க சாமி. இனிமேல் அப்படிதான் கூப்பிடணும். உங்களை வாங்க சாமி. நீங்களும் அப்படிதாங்க சாமி சொல்லணும். ஓகே விகாஸ் பாய். அவனும் வெயிட் பண்ணி பார்த்தான். கடைசியாக மழையை வந்து விட்டுருச்சு. ஸ்கூலும் வந்து லீவுன்னு சொல்லவே இல்லை. அழகா பறக்குங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜன்னல்லேருந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி தாங்க கிளிங்க கத்துற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த ஜன்னல் கிட்ட வந்து நின்றுக்கிட்டு தான் இந்த மாதிரி சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து பார்த்தேன் நான். இந்த ஜன்னல் கிட்ட தான் நின்று சத்தம் போடுறாங்க பாருங்களேன். அந்த கம்பியில் உட்கார முடியல அவங்கனால. எதுக்கு வந்து இத்தனை பேர் கத்துறாங்கன்னு தெரியல. அழகா இருக்குது பாரு கிளியை பார்க்க. ஐயா பறக்கிறாங்க. நம்ம வந்துட்டோமே பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் நினைக்கிறேன், ஆமாண்டி இந்த மகிழம்பூ மரத்தில் தாண்டி இருக்குது கிளிங்க. எப்பவுமே நிறைய பறவைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மகிழம்பூ மரத்தில். அதனால தான் வந்திருக்குதுப்பா கிளிங்க. சூப்பர். வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் மகிழம்பூ மரம், அப்போ தான் அழகாக இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த துவரக்கொட்டையை தான் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களேன், கொஞ்சம் நசுக்கி பாரு. கொஞ்சம் நல்லா திக்காக மொத்தமாக ஆக்கிறத மட்டும் பறிச்சுக்கலாம். இந்த பேர் அதில் பாரு முத்தியே போச்சுடி. இதில் பாரு நெத்தாவே ஆகிப்போச்சு துவரக்கொட்டை. இன்றைக்கெலாம் மழையினால் தாத்தா லீவு.
இன்னைக்கு இந்த 2 மரத்தில் இருக்கிற துவரக்கொட்டையை பறிச்சுட்டு போய் இன்னைக்கு கத்திரிக்காயும் துவரக்கொட்டையும் போட்டு குழம்பு வச்சிடலாம். உரிவிடு நெத்தியும் ஏன் வேஸ்ட் பண்ண. அழகா இருக்கு. இங்கே தான் பின்னாடி வந்து இந்த குருவிங்க உட்காந்துக்கிட்டு கிளிங்க உட்காந்துட்டு கத்துறது. இவ்வளோ காய் வந்திருக்கு, போதும் ஒரு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இந்த மலையில் பாரு என்ன பறந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு. பிச்சிரு. அடுத்ததாக இதுக்கு போடக்கூடிய கத்திரிக்காய், இதுவும் நம்ம செடியிலே இருக்குது, பிச்சு போட்டிருக்கலாம். அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கே அது கட்டு. பிச்சிரு 2 போதும். இது 2 கத்திரிக்காய் போதும். சூப்பராக இருக்குது. இதில் பாரு, இதான் வந்து வரி கத்திரி, பவானி கத்திரி. 3 காய் இருக்குது. 4 காய் இருக்குது. இப்போ பார்க்கல. அந்த காய் முதல் கொண்டு இதாகாது, பிஞ்சாக தான் இருக்கும் காய்ங்க. சூப்பராக இருக்குது. சரி, இது நாளைக்கு கூட வேணா பிச்சுக்கலாம். போதும், இந்த 2 காயே போதும். சூப்பர். இன்றைய குழம்புக்கு ரெடி தயார் பண்ணிட்டோம். ஒரு சுரக்காயும் பிச்சுட்டு வந்துட்டோம். சமையலெல்லாம் சூப்பராக செஞ்சாச்சுங்க. நம்ம துவரக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த துவரக்கொட்டை குழம்பு உங்களுக்குலாம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா வேணால் நான் அடுத்த ட்ரிப்பு செய்யும்போது உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். லஞ்சுக்கு வந்து நம்ம நாச்சியார் பொன்னி அரிசி சாதம், அதுக்கப்புறம் இது எங்கள் ஊர் பக்கம் கிடைக்குதுங்க. சென்னை சைடெலாம் கிடைக்கல, ஆனால் நம்ம ஊர் பக்கம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக வச்ச துவரக்கொட்டை குழம்பு, பட்டை லவங்கம் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு 2 தட்டி போட்டு தக்காளி போட்டு வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயில் கசகசா சோம்பு கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல போட்டு அரைச்சி தேங்காயை ஊற்றினோமாக்கா வேலை முடிஞ்சிருச்சு. ஈஸியான வேலை தான். நாங்கள் மசாலா தான் போடுவேன், நான் புளி கரைச்சி ஊற்ற மாட்டேன். இது வந்து சுரக்காயும் தண்ணி கொட்டைக்காயும். அவ்வளோதாங்க. இதுதாங்க இன்றைக்கி என்னோடய லஞ்சு. முட்டை ஒன்று வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து முட்டை சாப்பிடக்கூடாது. ஓகே, ரசம் கூட. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான லஞ்சு. சாப்பிட்டுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வெங்காயத்தாள் வச்சு தாங்க ஒரு பக்கோடா செய்யலாம் அப்படின்ட்டு பாதி வெங்காயத்தாள் வந்து சுத்தம் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை மட்டும் சுத்தம் பண்ணியிருக்கிறேன். இதை மட்டும் இப்போ நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவிக்கலாம். கழுவிக்கிட்டு கூட நம்ம நார்மல் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெங்காயமும் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். போட்டு நம்ம அப்படியே வெங்காயத்தாள் போட்டு பக்கோடா சொல்கிறது தான். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். சட்டை வச்சுருந்தியா? சூப்பராக இருக்குது. சரி, போய் சாமி கும்பிட்டு வா. முதல்ல சந்தனத்தை அரைச்சி உக்காந்துக்கோ. சந்தனம் அரைச்சி கழட்டணுமாம்மா? அப்பா சொன்னாரா? சரி, சட்டை கழட்டி வச்சிரு. கழட்டி வச்சுட்டு சந்தனத்தை கரைச்சி இப்போ டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணி தெளித்து சந்தனத்தை கரைச்சி ஏன் சாமி நெத்தியில் வச்சுக்கிட்டு குங்குமம் நெத்தியில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிடு. சாமியே சரணமையப்பான்னு ஒரு 3 ட்ரிப் சரணம் சொல்லு. அந்த புக்கு போர் வச்சுருக்கிறேன், அதில் ஏதாவது படிச்சுப்பார். சாமி பாட்டு பாடிப்பார். படிச்சுட்டு சாமி கும்பிட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு வா, உனக்கு டிஃபன் போடுறேன். ஓகே, எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து அந்த வெங்காயத்தாள் வந்து நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கடல மாவில் வந்து சேர்த்திக்கலாம் வெங்காயத்தாள். நல்லா நிறக்க வந்து வெங்காயத்தாள் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ஈஸியான வேலை தான். எப்போ பார்த்தாலும் நம்ம வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டு செய்கிறோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். அந்த காரத்துக்கு தகுந்தபடி நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி தெளித்து நம்ம உப்பு சேர்த்திக்கணும். மறந்துட்டேன், உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம்.
ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெங்காயத்தாள் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வெங்காயம் ஜாஸ்தி போடல, வெங்காயம் ஒன்று தான் கட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தண்ணி மட்டும் விட்டு நம்ம இந்த மாவை கலந்து பக்கோடாவை சுட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ எடுத்து போட்டுடலாம். இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கலாம், அப்போ தான் பக்கோடா அப்படியே பொல பொலன்னு வரும். விகாஸ் தம்பி சாமி கும்பிட்டு வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் இந்த பகோடாவை கொடுக்கவும், இன்னும் கொஞ்சம் பொல பொலன்னு சுட்டுருக்கணுமா அப்படின்னா, ஏதோ ஒன்று பசி பயங்கரம் அவனுக்கு, அதனால் பசியில் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமே வந்து நம்ம ஓங்காளி அம்மன் கோவிலுக்கு தாங்க போனோம். ஏன்னா காலையிலே சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஆண்டு விழா, அதனால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக தான் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு, எல்லாருமே லேடிஸுங்க எல்லாம் உட்காந்து விளக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்தாங்க. அடடா, நமக்கும் தெரிஞ்சிருந்தாக்கா நாமளும் கலந்துருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி விடு, விளக்கு பூஜை நடக்கிறதையாவது பார்க்குறதுக்கு வந்தோமே அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டேன். அங்கே பாருங்களேன், ஒரு 2 கோழி குஞ்சுங்க, இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துலேயும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த குண்டம் மிதிக்கிறதுக்கு அங்கத்தில் இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல பில்லு முளைச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. நைட்டு மணி 7-8 மணி இருக்கும். அந்த டைமுக்கு அந்த வெளிச்சத்தில் அவங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கவும் ஒரே ஆச்சரியமாக போச்சு. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் எவ்வளோ இதாக மேய்ஞ்சிட்ருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துலேயே பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த விளக்கு பூஜை செய்கிறவங்க உட்காந்துட்டு விளக்கு பூஜை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காதுங்க. அவ்வளோ நேரம் உட்காந்துருந்து பொறுமையாக இந்த விளக்கு பூஜை செய்கிறவங்க செஞ்சாங்க. நிச்சயமாக என்னால் கூட உட்காந்துருக்க முடியாது, ஏன்னா கால் வலிக்குது, முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உட்காந்துருந்த லேடிஸ் எல்லாருமே ரொம்ப நேரம் உட்காந்துருந்து அந்த பூஜையை சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. என்ன சாப்பாடு மணக்குதுடா அங்க? சூப்பர். 2 பேர் காய் சாப்பாடா? சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த காய் சாப்பாடு சாப்பிடாம வான்னு கூப்பிடுறது எப்படா வர முடியும்? அங்கே நிற்கும் போதே மணக்குது. ஒரு அரை மணி நேரம் தம் போட்டு நான் சொன்ன மாதிரி சாப்பாடு அவ்வளோ மணமாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு சைடிஷே தேவையில்லைங்க. தயிர் பச்சடியோ ஊறுகாயோ எதுவுமே தேவையில்லை. அந்த வெஜிடபிள் ரைஸை அப்படியே வெறுமனவே சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே இலை போட்டு உக்காந்துக்கிட்டோம். அவங்க எங்கே அப்படியே லைனாக உட்காந்துக்கிட்டாங்க. 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரும் ஒட்டுக்கா கோவிலை சுற்றி உட்காந்துக்குவோங்க. இங்கே இருக்கிற பசங்க தான் வந்து எல்லாரும் பரிமாறுவாங்க. கொஞ்சம் கூட சலுப்பு இல்லாமல் இந்த தம்பிங்க வந்து எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த தலைவுலேருந்து அந்த தலைவு வரைக்கும் குஞ்சிக்கிட்டே சாப்பாடு போட்டுட்டு போகிறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது முதுகு வலியே எடுத்துக்கும் இல்லைங்களா? தம்பிங்க வந்து கொஞ்சம் கூட சலுப்பு இல்லாமல் எல்லாருக்குமே இந்த மாதிரி அண்டாவை தூக்கிட்டு போய் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் எங்கள் ஊர் பசங்களுடைய கெத்து. அதுவும் இப்போ வர தை மாதம் நம்ம ஓங்காளியம்மன் கோவில் பண்டிகை வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. எப்படி பாரதி ராஜா படத்தில் வந்து கிராமத்தில் இருக்கிற கோவில் பண்டிகையெல்லாம் காட்டுறாரோ அதே மாதிரி இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக நான் போகும்போதெல்லாம் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருமா சமப்பந்தி விருந்தால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோங்க. யாராருனால கீழே உட்கார முடியாது, கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு மட்டும் சேர் கொடுத்து அதில் உட்கார வச்சுக்கிட்டோம். அதில் வந்து ஒரு ஆள் தான் எங்கள் வீட்டுக்காரரும். ஏன்னா அவர்னால கீழே கால் மடக்கி உட்கார முடியாதுங்க. அதுக்காக வேண்டி அவரும் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டாரு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாக்கு மட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சாப்பாடு போட்டு எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு 2 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து 3ஆவது வருஷம் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறோங்க. அந்த அம்மன் வந்து இவங்க தான். இவங்க பேர் வந்து ஓங்காளி அம்மன் சொல்லி நாங்கள் கூப்பிடுவோம்.
அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.